விடுதலை இரண்டாம் பாகம் திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என இந்து மகாசபா வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக இந்து மகாசபாவின் தலைவர் ரமேஷ் பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நல்ல கருத்து தான் சார். இப்போ எல்கேஜின்னு ஒரு படம் வந்தது சார். எல்கேஜி எந்த படம் சார்? அது எல்கேஜி எது சார்? அரசியல் படம் தானே சார்? அந்த படம் எப்படி இருக்கு, இந்த படம் எப்படி இருக்கு சார்? சார் நானே கேட்குறேன், இந்த நக்சல் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? இருந்தது இருக்கா சார்? இருந்ததா? ஆமாம் சார். வாத்தியார் பெருமாள்ன்றவர் அவர் எந்த இயக்கத்தில் சேர்ந்தவர் சார்? சார் நான் என்ன சொல்கிறேன், இது படமாகவே இருக்கட்டும் சார், மக்களுக்கு நல்லதே நடக்கட்டும் சார். ஏன் இந்த தமிழ் அமைப்புகள்லாம் சேர்ந்து அவருக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு தான் என்னோட கேள்வி சார். ஆமாம் சார். சார் வெற்றிமாறனை ஏன் கைது செய்யணும்னு சொன்னால், நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். கொடுத்தா நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுவாங்க? கமிஷன் ஆஃபீஸில் எஃப்ஐஆர் போடுவாங்க சார். எஃப்ஐஆர் போட்டது பிறகு அவர் கைது செய்யணும்னு சொல்லி தான் சார் நான் கேட்க போகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அந்த கைது இது போன்ற இல்லாத படத்தை அவர் இதுக்கப்புறம் எடுக்கக்கூடாதுன்னு சார் சொல்கிறேன் நான். சார் தமிழ்நாட்டில் நக்சல் இருந்தாங்கன்னு சொல்லி 1980 70 நீங்கள் இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த கிரைம் நம்பர், இந்த செக்ஷன், இவர் நக்சல்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுங்கள் சார். இல்லை எனக்கு நான் இல்லைன்னு சொல்கிறேன் சார், அவர் இருக்குன்றார் சார். ஆமாம், அதான் எஃப்ஐஆரே போடலையே சார். நக்சல் எஃப்ஐஆர் போடுவாங்களா சார்? விடுதலை இரண்டாம் பாக திரைப்படத்தில் நக்சல்கள் குறித்து இடம்பெற்றிருப்பதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் பல்வேறு தரப்புகளிலிருந்தும் கண்டனங்கள் வலுத்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்து மகா சபாவினரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்து மகா சபாவின் தலைவர் ரமேஷ் பாபு செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்த்தோம்.